போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். அதுக்கு தான் சார் நான் என்ன பண்றேன்? சம்பளம் மேல 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. நீங்க கேட்கறது நீங்க கேட்கறது 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. 1000 ரூபாய் காசு இருக்குமா சார்? நீங்க எப்படி சார் காட்டுது? நான் என்ன தப்பு செஞ்சு இச்சிட்டேன், கொட்டிட்டேன், கீழே விட்டேன். என்ன பண்ணா பரவாயில்ல சார்? சார் கொடுப்பேன் நானு. அதுக்கு தான் சார் நான் என்ன பண்றேன்? சம்பளம் மேல 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. நீங்க கேட்கறது நீங்க கேட்கறது 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. 1000 ரூபாய் அப்படி கொடுங்க. சொல்லுங்க. காசு அப்படி கொடுங்க. 1000 ரூபாய் 1000 ரூபாய் நான் கொடுப்பேனே. எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு 1000 ரூபாய். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் பின்னாடி ஹெல்மெட் போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? இவருக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. யார் கேக்குற 1000 ரூபாய் கேக்குது? சார் 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். ஆடியோ லைன் போடுறேன் சார் நானு. இவங்களுக்கு மைக் போடுறேன் சார் நானு. ரோடோட இப்ப கூட ஈகா தட்ல இருந்து பங்களாதேஷ் வரலாம் மைக் ஃப்ரீயா கேக்குறாங்க சார். நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார் ஆடியோ கார் சார் நானு. ஃப்ரீயா போட்டு விடுறேன் சார் மைக். 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் இல்லனா 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். பின்னாடி உட்கார்ந்து ஹெல்மெட் இல்லனா நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல பில்லு கேட்டா அவர் பில்லு சொல்லிருப்பாரு. பில்லு அவர் சொல்லிருப்பாரு. சார் காசு நான் எப்படி சார் கேட்டீங்க? இல்ல 1000 ரூபாய் பில் சார் என்கிட்ட காசு இருக்குமா சார்? 1000 கட்ட சொன்னாங்க. 1000 காசு இருக்குமா சார்? பில் எப்படி சார் கட்டுது? பில் போட்டு தர நீ எப்ப இருக்கோ அப்ப கட்டிக்கங்க. எப்படி சார் நான் கட்ட முடியும்? எப்படி சார் நான் கட்ட முடியும்? 1000 ரூபாய் எப்படி சார் சம்பாதிக்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சு இச்சிட்டேன், கொட்டிட்டேன், கீழே விட்டேன். என்ன பண்ணா பரவாயில்ல சார்? பொறுப்பாக சார் 1000 ரூபாய் கொடுங்க. கட்ட முடியும் அப்ப சார் என்னால எப்ப சார் கட்டுங்க? காசு கேட்கல யாரும். பில் போட்டு தர அதை கட்டிக்கங்க. சார் பில் நான் சார் சும்மா வரமா சார் எனக்கு 1000 ரூபாய். ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? ஹெல்மெட் போட்டு தானே சார் ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? சார் பின்னாடி போனா முன்னாடி போனா எல்லாரும் கொண்டனா எங்க கிட்ட காசு தான் சார் வாங்க முடியும். ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட முடியும். ஹெல்மெட் போடுறீங்களா? போடுறேன்னு சொல்லிட்டு பைக்ல ரெண்டு பேரும் போடுறீங்களா? எல்லாத்தையும் போடுறீங்க. நாங்கள மனமார கொடுக்கறோம்ல. பப்ளிக் வேலை செஞ்சு கொடுக்கறோம்ல. சார் நீங்க சட்டம் போலீஸ் சார் மொத்தமா போட்டுங்கற சார் அங்கலங்க. எல்லாரும் அலர்ட் பண்ணனும் போட்டுங்கறோம். எல்லாத்தையும் போட்டுங்கறோம். எல்லாத்தையும் போட்டுங்கறோம். அது மட்டும் போறீங்க நியாயமா அது? யார் இப்ப நாங்க என்ன பண்றீங்க? யார் கொடுத்தீங்க நீங்க? சரி என்ன பண்றீங்க? பண்ணுங்க சார். பில்ல நான் போடுறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? சாவி அடிச்சு தான் கொடுக்கணும் உங்களுக்கு. என்ன பண்ணுங்க? வீட்டுல சாவி அடிச்சு வந்து மாரிகள் வச்சு தான் 1000 ரூபாய் கொடுக்கணும். வேற என்ன பண்றீங்க? லைசென்ஸ் கொடுக்குறேன். சாவியும் அடிச்சு கொடுக்குறேன் கையில. அப்படியே கட்டுங்க கவர்மெண்ட்டுக்கே வச்சு. சார் 1000 ரூபாய் சார் எப்படி சார் என்னால கட்ட முடியும்? ஃபைன் நான் போடல. ஹெல்மெட் போடாம ஃபைன் நான் போடல. 1000 ரூபாய் நான் போட்டுதானே சார் இருக்கறேன். கவர்மெண்ட் ஹெல்மெட் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.